வணக்கம், வெல்கம் டு போர்ப்பங்கு. நமக்கு பார்த்திங்கன்னா நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது ஆப்ஷன்ஸில். ஸோ நீங்கள் எந்த ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி எடுத்தாலும் அதை பார்த்திங்கன்னா ரெண்டு வகையாக ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஒன்று பார்த்திங்கன்னா டெபிட் ஸ்ப்ரெட்டுன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று பார்த்திங்கன்னா கிரெடிட் ஸ்ப்ரெட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோவில் டெபிட் ஸ்ப்ரெட்னா என்ன, கிரெடிட் ஸ்ப்ரெட்னா என்ன, இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, எது பெஸ்ட்டு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஸோ நார்மலாக பார்த்திங்கன்னா அஸ் அ பிகினர், ஒரு பிகினராக இருக்கவங்க நம்ம என்ன கைண்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி எக்ஸிக்யூட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரியறதில்ல. பார்த்திங்கன்னா மார்னிங் ஒருத்தர் வாட்ஸ்அப்பில் டவுட் கேட்டிருந்தார். ஸோ அந்த பைக்கும் செல்க்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருந்தது. ஸோ அதை வந்துட்டு ஆப்டிமமாக நம்ம எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ இந்த டெபிட் ஸ்ப்ரெட் அண்ட் கிரெடிட் ஸ்ப்ரெட் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மார்க்கெட்டில் ஒரு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் ஒரு 1 hour டைம் ஃப்ரேம் இதில் ஏதோ ஒன்று வச்சு உங்களுக்கு எது ஸ்டாக்கில் பண்ணுறீங்கனாலும் சரி, இல்லை இண்டெக்ஸில் பண்ணுறீங்கனாலும் சரி, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைனை ஸ்ட்ராங்காக ஐடென்டிஃபை பண்ணிக்கங்க. ஸோ வெரி அக்யூரேட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை, ஒரு அளவுக்கு இருந்தால் கூட போதும் உங்களுக்கு. ஸோ அது ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இப்போ மார்க்கெட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 வகையாக உங்களுக்கு மார்க்கெட் ரன் ஆகும். அதாவது 3 கைண்ட் ஆஃப் பேட்டர்ன்ஸ் வந்துட்டு மார்க்கெட்டில் இருக்கும். இந்த 3 பேட்டர்ன் தெரிஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸை நம்ம வந்துட்டு டெபிட் ஸ்ப்ரெட்டாகவும் எடுக்கலாம், கிரெடிட் ஸ்ப்ரெட்டாகவும் எடுக்கலாம், எது வேணாலும் எடுக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரே கண்டினியூஸாக டைரெக்ஷனில் மார்க்கெட் வந்துட்டு அப் மூவ். இன்னொன்று என்ன, செகண்ட் பார்த்திங்கன்னா ஒரு சைட்லேயே இருக்கும் மார்க்கெட்டு. மூணாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டவுன் மூவ், இந்த மாதிரி வந்துட்டு டவுன் மூவ் இருக்கும். இப்போ மார்க்கெட் பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா தெரியும், நல்ல ஒரு அப் மூவ் கொடுத்து பேங்க் நிஃப்டி கிட்டத்தட்ட 4000-5000 பாயிண்ட் ஏறிட்டு இப்போ தான் இறங்க ஆரம்பிச்சிருக்கு. அதே மாதிரி நிஃப்டியும் நல்லா ஒரு 1000 பாயிண்ட் கிட்டத்தட்ட 16 இப்போ 18 வரைக்கும் வந்திருக்கு. 2000 பாயிண்ட் கிட்டத்தட்ட ஏறி இருக்குது. இப்போ உங்களுக்கு ஒரு லெவல்ஸ் தெரியுது அப்படிங்கும்போது நல்ல ஒரு அப் மூவ் ஒரு 3 டைம்ஸ் போயிட்டு இறங்குது. 3 டைம்ஸ் நார்மலாக ஒரு அப் மூவ் போயிட்டு தான் இறங்கும். ஆக்சுவலாக அந்த பேசிக்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு நீங்கள் ரெகுலராக சார்ட் பார்க்குறீங்க அப்படின்னா தெரியும். இப்போ மார்க்கெட் டவுன் மூவில் இருக்குது. இப்போ பேங்க் நிஃப்டி ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. சப்போஸ் ஒரு டவுன் மூவில் இருக்குது. இப்போ நேற்று பார்த்திங்கன்னா எக்ஸ்பிரிக்கு நல்லா இறங்கியிருக்கு. இப்போ டவுன் மூவ் வச்சு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சிமிலராக நீங்கள் அப் மூவுக்கு அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். இப்போ மார்க்கெட் பார்த்திங்கன்னா சப்போஸ் டவுன் ட்ரெண்டில் இருக்குது, நல்லா வந்துட்டு ஒரு அப் மூவ் போயிட்டு திருப்பியும் பார்த்திங்கன்னா டவுன் ட்ரெண்டில் இறங்கியிருக்கு இந்த மாதிரி. அப்போ எப்படி இதுக்கு ரெசிஸ்டன்ஸ் லைன் ட்ரா பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஜோனை பார்த்திங்கன்னா நம்ம, ஏன்னா இந்த இடத்துல ஒரு 2-3 டைம் கன்சால்டேட் ஆகிருக்கு, இங்கே ஒரு கன்சால்டேட் ஆகிருக்கு. நீங்கள் வந்துட்டு ஒரு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் ஓப்பன் பண்ணி சார்ட்டை பார்த்தீங்கனாலே இதுக்கு முன்னாடி எந்தெந்த இடத்துல கன்சால்டேட் ஆகிருக்கு அந்த இடம்லாம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். அப்போ இந்த இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன். மார்க்கெட் பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்பிரிக்கு இதுக்கு மேலே வராது அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு இருக்குது. அப்படிங்கும்போது இதுக்கு எப்படி நம்ம கிரெடிட் ஸ்ப்ரெட் அண்ட் டெபிட் ஸ்ப்ரெட் எடுக்கலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ டெபிட் ஸ்ப்ரெட் ஃபஸ்ட்டு கிரெடிட் ஸ்ப்ரெட் சொல்கிறேன், அதுக்கப்புறம் டெபிட் ஸ்ப்ரெட் பார்க்கலாம். இப்போ கிரெடிட் ஸ்ப்ரெட் அப்படிங்கிறது நீங்கள் வந்துட்டு மற்றவங்க கிட்ட காசு வாங்குவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே பார்த்திங்கன்னா 44,000 இருக்குதுன்னு வைங்க. இந்த ரெசிஸ்டன்ஸ் லைன் வந்து 44,000 இருக்குது. மார்க்கெட் இது கீழே போயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த 44,000 காலை செல் பண்ணிட்டேன். அப்படிங்கும்போது இது பார்த்திங்கன்னா இதில் ஒரு 250 ரூபா இருக்குது அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம். இங்கே இதுக்கு மேலே உங்களுக்கு 44,300 அப்படிங்கிற ஸ்ட்ரைக்கை வந்துட்டு பை பண்ணிக்குவேன். இப்போ அதிகமான ப்ரைஸை செல் பண்ணிவிட்டு கம்மியான ப்ரைஸை பை பண்ணும்போது நமக்கு கிரெடிட் ஸ்ப்ரெட் வந்துடும். ஏன்னா இது 250 ரூபா இருக்கும், இது பார்த்திங்கன்னா ஒரு 150 ரூபா இருக்குதுன்னு வைங்க. இது 150 ரூபா, இது 250 ரூபா. இப்போ இங்கே என்ன ஆகுது உங்களுக்கு, நீங்கள் 250 ரூபா மற்றவங்ககிட்ட செல் பண்ணும்போது வாங்குறீங்க, பை பண்ணும்போது நீங்கள் 150 ரூபா கொடுக்குறீங்க. அப்போ நெட்டு உங்களுக்கு கிரெடிட் ஆகுது. 250 - 150 உங்களுக்கு 100 பாயிண்ட் உங்களுக்கு கிரெடிட் ஆகுது. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா கிரெடிட் ஸ்ப்ரெட் அப்படின்னு சொல்லுவாங்க. 100 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு இன்கமிங். ஸோ அப்போ மார்க்கெட்டு உங்களுக்கு கீழே போகணும் அப்படிங்கிறது இல்லை, அங்கேயே இருந்து 44,000க்கு கீழே இங்கேருந்து இங்கேயே மார்க்கெட் சுற்றிட்டு இருக்கு எக்ஸ்பிரிக்கு அப்படின்னாலும் இது பார்த்திங்கன்னா அவுட் ஆஃப் த மணியாக எக்ஸ்பிரிக்கு 0 ஆயிரும் அந்த 44,000. அப்போ இந்த 2 ஆப்ஷன் 0 ஆயிடுச்சுன்னா 100 ரூபா உங்களுக்கு ப்ராஃபிட் வந்துடும். ஸோ கிரெடிட் ஸ்ப்ரெட் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் ஒரு பெரிய டைரெக்ஷனில் மூவ் ஆகணும் அப்படிங்கிறது இருக்காது. ஆனால்
டெபிட் ஸ்ப்ரெட்டில் கண்டிப்பாக மூவ் ஆனால் தான் உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். அதே எப்படி அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ கிரெடிட் ஸ்ப்ரெட்டில் உங்களுக்கு கீழே போனாலும் காசு இந்த 44,000 கிட்டேயே மார்க்கெட் கன்சால்டேட் ஆகிட்டு இருந்தாலும் உங்களுக்கு அந்த 0 ஆகி ப்ராஃபிட் வந்துடும். ஸோ கிரெடிட் ஸ்ப்ரெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மற்றவங்ககிட்டேருந்து வாங்கிட்டிங்கன்னா அது மோஸ்ட்லி உங்களுக்கு ப்ராஃபிட்டாக வந்துடும். அதாவது நீங்கள் கடன் மற்றவங்ககிட்டேருந்து உங்களுக்கு நீங்கள் காசை மார்க்கெட்டுக்கிட்ட கொடுத்துட்டிங்கன்னா திருப்பி வாங்குறது கஷ்டம் அந்த மாதிரி கான்செப்டில். ஆனால் இங்கே நீங்கள் மற்றவங்ககிட்டேருந்து வாங்குறீங்க, அதனால் நீங்கள் திருப்பி கொடுக்க வேண்டிய ப்ராபபிலிட்டி ரொம்ப கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அன்லெஸ் அண்ட் அன்டில் உங்களோட வியூ கரெக்டாக இருந்தது, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கரெக்டாக இருந்தது அப்படின்னா. மார்க்கெட் பெரிய மூவ் இருக்கணும் அப்படிங்கிறது இருக்காது பேசிக்காக பார்த்திங்கன்னா கிரெடிட் ஸ்ப்ரெட்டில். ஆனால் டெபிட் ஸ்ப்ரெட்டில் உங்களுக்கு மார்க்கெட் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு ஏதோ ஒரு மூவ்மெண்ட் கொடுக்கணும். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா டெபிட் ஸ்ப்ரெட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது பார்க்கலாம். டெபிட் ஸ்ப்ரெட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் மற்றவங்களுக்கு அதிகமான ப்ரீமியம் கொடுத்துட்டு கம்மியான ப்ரீமியமை இன்கமிங்காக வாங்குவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸஸ் மார்க்கெட் பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா நீங்கள் கீழே போகும் அப்படின்னு சப்போஸ் நீங்கள் வந்துட்டு ஒரு வியூ எடுக்கிறீங்க. 44,000 இருந்து கீழே ஒரு 43,500 வரைக்கும் போகும், ஆனால் 43,000 போகாது அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எடுக்கிறீங்க. இப்போ இந்த 43,500 அவுட் ஆஃப் மணி இதோட ப்ரீமியம் என்னவாக இருக்கும் அப்படின்னா ஒரு 250 ரூபா இருக்குன்னு வைங்க, சரிங்களா. இதோட ப்ரீமியம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 43,000 ஒரு 100 ரூபா இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் 250 ரூபா இதை வந்துட்டு பை பண்ணிக்குவீங்க டெபிட் ஸ்ப்ரெட் பொறுத்த வரைக்கும். ஏன்னா மார்க்கெட் கீழே போகும்னு நினச்சி ஃபஸ்ட்டு இருக்கிற ஆப்ஷனை பை பண்ணிடுறீங்க. 250 ரூபா பை பண்ணிவிட்டு 100 ரூபாயை புட் ஆப்ஷனை பை பண்ணிவிட்டு புட் ஆப்ஷனை செல் பண்ணுறீங்க. இப்போ 250 ரூபா நீங்கள் பை பண்ணும்போது நீங்கள் வந்துட்டு பேக்கெட்லேருந்து வெளியே கொடுக்குறீங்க. உங்களுக்கு வர்றது வெறும் 100 ரூபா தான் செல் பண்ணும்போது வருது. அப்போ நெட்டாக உங்களுக்கு 150 பாயிண்ட் உங்களுக்கு டெபிட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி டெபிட் ஆகும்போது மார்க்கெட் சப்போஸ் 40 கீழே போகலை அப்படிங்கும்போது 43,500க்கு 500 போகலை அப்படிங்கும்போது 43,500க்கு மேலே எக்ஸ்பிரி ஆகுது அப்படிங்கும்போது என்ன ஆகும் உங்களுக்கு அப்படின்னா ரெண்டுமே அவுட் ஆஃப் த மணி ஆகி 0 ஆகி உங்களுக்கு 150 பாயிண்ட் பார்த்திங்கன்னா லாஸ் ஆகிடும் டெபிட் ஸ்ப்ரெட்டில். ஸோ மார்க்கெட் நீங்கள் டெபிட் ஸ்ப்ரெட் எடுக்கிறீங்க அப்படின்னா கரெக்டான டைரெக்ஷனில் மார்க்கெட் போகணும். இல்லை அப்படிங்கும்போது உங்களுக்கு அந்த லாஸ் பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ டெபிட் ஸ்ப்ரெட்டே உங்களுக்கு இது மாதிரி வந்துட்டு இதுதான் கிரெடிட் ஸ்ப்ரெட்டுக்கும் டெபிட் ஸ்ப்ரெட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். கிரெடிட் ஸ்ப்ரெட்டில் நீங்கள் வாங்குறீங்க, டெபிட் ஸ்ப்ரெட்டில் நீங்கள் வேறவங்களுக்கு கொடுக்குறீங்க. மார்க்கெட் சைடில் இருந்தால் கிரெடிட் ஸ்ப்ரெட் அட்வான்டேஜு. டெபிட் ஸ்ப்ரெட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மார்க்கெட் மொமெண்டம் இருக்கணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா நீங்கள் இருக்கிற பை பண்ணுற வேல்யூ பார்த்திங்கன்னா இதாகும். ஸோ இதுவே நீங்கள் டீப் இந்த மணி இதிலெல்லாம் ட்ரை பண்ணலாம். ஸோ ரொம்ப டீப் இந்த மணி போனால் சில டைம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த வால்யூம் அந்த இது வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும் ட்ரேட் ஆகிறது. ரொம்ப டீப் இந்த மணி போனால் ஓரளவுக்கு ஒரு 500 to 1000 பாயிண்ட்ஸுக்குள்ள ப்ராப்ளம் இருக்காது. ஸோ இதுதான் டெபிட் ஸ்ப்ரெட் அண்ட் கிரெடிட் ஸ்ப்ரெட். எது யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாமே மார்க்கெட் மூமெண்டம் பொறுத்து தான். நல்ல மூமெண்ட் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சால் டெபிட் போங்க. இல்லை சைட்வேஸில் இருக்கும் எனக்கு நல்ல டேரெக்ஷன் தெரியும்னா தைரியமாக கிரெடிட் எடுத்துகிட்டு ஃப்ரீயாக இருக்கலாம். ஸோ தேங்க்யூ, பாய்.